Hello viewers, today நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஸ்ட்ரிங் பேட்டர்ன் ஜென்ரேஷன். ஸ்ட்ரிங் பேட்டர்ன் ஜென்ரேஷன்றது அவங்க ஒரு இந்த ஃபார்மேட்டில் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறங்க, இந்த ஒரு ஃபார்மேட்டில் எனக்கு ஸ்ட்ரிங் பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்ட்ரிங் பேட்டர்ன் அப்படின்றது என்னென்னா இது இப்படி இருப்பாங்க, ஒரு பிரமிட் ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணுங்கள், ஒரு டைமண்ட் ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னா இன்றைக்கி இந்த பிரமிட் ஃபார்மேட்டில் அதுவும் இந்த டைப்பில் வந்து ஸ்ட்ரிங் பேட்டர்ன் வந்து ஜென்ரேட் பண்ணணும். இதோட இன்புட் என்னென்னா 6 கொடுத்துருக்காங்க. அந்த 6க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரிங் பிரமிட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இதுக்கான கோட் பார்த்தோம்னா ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம எத்தனை ஸ்டேஜஸ் வந்து அந்த இது வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். எத்தனை ஸ்டேஜஸ் வந்து ஸ்ட்ரிங் பேட்டர்ன் வந்து ஜென்ரேட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து டெம்பரவரி ஈக்குவல் டு நன் அப்படின்னு ஒன்று அசைன் பண்ணுவோம். எதுக்கு இந்த டெம்பரவரின்றது நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபார் இந்த ரேஞ்ச் வந்து எது வரைக்கும் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா n டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகணும். n டைம்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்து ரிப்பீட் ஆகணும். ஃபஸ்ட் இந்த i இருக்குதுங்களா, i ஈக்குவல் டு 0 இருந்தால் i ஃபஸ்ட்டு 0 வரும்போது டெம்பரவரி ஈக்குவல் டு இந்த ஐயோட வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். டெம்பரரி ஐயோட வேல்யூ நான் அசைன் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இது எதுக்கு இதில் அசைன் பண்ணுறோன்னா, நீங்கள் இப்போது இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் ஃபஸ்ட்டு 0 இருக்குங்களா, 0க்கு முன்னாடி பின்னாடி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இனிஷியல் கண்டிஷனுக்காக இந்த 0 வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டெம்பரவரி வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் டைம் அந்த லூப் வந்து ஐட்ரேட் ஆகி வெளியில் வரும்போது நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 1ன்னு வரும். 1ன்னு வரும்போது ஆல்ரெடி இருக்க டெம்பரவரி கூட போத் சைட்ஸும் வந்து அந்த இண்டெக்ஸை நான் வந்து ஆட் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு சப்போஸ் டெம்பரவரியில் வந்து 101ன்றது வந்து சேவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் இண்டெக்ஸ் வந்து 2ன்னு வரும்போது அந்த 2 வந்து நான் போத் சைட்ஸ் இன்சர்ட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் வந்து இது கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ டெம்பரவரி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எத்தனை டைம்ஸ் வந்து நான் ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும், n கொடுத்துருக்கேன்ல அத்தனை டைம் வந்து எனக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். டெம்பரவரி அப்படின்றதையும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதை தாண்டி முன்னாடி சம் ஸ்பேசஸ் இருக்கும், அந்த கேரக்டர் அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததும் சம் ஸ்பேசஸ் இருக்கணும். அதுக்காக இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது இல்லைனா இது எல்ஸ் கண்டிஷனில் என்ன பண்ணணும்னா, நான் டெம்பரவரி என்ன அசைன் பண்ணிக்கிறேன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேட் வரும் இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது இதில் என்னாச்சு, 0 வந்துச்சு. இப்போ 0க்கு போத் சைட்ஸ் வந்து 1 ஆட் ஆகிருக்கு. அதேமாரி நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணணும். சப்போஸ் 0வாக இருந்தால் அது, அப்படி இல்லைனா இங்கே வரும்போது என்ன ஆகும்னா, இந்த ஐ இருக்குல்ல, இப்போது வந்திருக்க இட்ரேஷனில் இண்டெக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இந்த இண்டெக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இருக்கிற டெம்பரவரி கூட ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இருக்கிற டெம்பரவரி கூட இது ஏன் நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஆல்ரெடி எல்லாமே இன்டிஜராக இருக்கும். அதனால் நான் வந்து ஸ்ட்ரிங்காக வந்து இதை மேப் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 பக்கமும் வந்து அதோட இண்டெக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். எத்தனை ஸ்டார் எனக்கு வேணுமோ, எத்தனை ஸ்பேசஸ் வேணுமோ அத்தனை ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு டெம்பரவரியை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எத்தனை ஸ்பேசஸ் எனக்கு வேணுமோ அத்தனை ஸ்பேசஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து n ஈக்குவல் டு 6, நெக்ஸ்ட் டைம் வந்து அது வந்து மைனஸ் ஆகணுமா இல்லையா, அதாவது ஒரு வேல்யூ வந்து அந்த எண்ணிலேருந்து குறையணும். அதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா n ஈக்குவல் டு n-1 அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து அந்த வேல்யூஸ் வந்து குறையும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணனா நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும்னா, ஃபார்மேட் பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃபார்மேட் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. 0 சென்டரில் ஃபுல்லாக 0 இருக்குது. நெக்ஸ்ட் அதை ஏற்ற மாதிரி பிரமிட்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. சப்போஸ் நான் இங்கே வந்து ஒரு 100 கொடுக்குறேன், ஒரு 50 கொடுக்குறேன்னா அந்த 50க்கு ஏற்ற மாதிரி அது வந்து பிரமிட்ஸ் வந்து பில்ட் ஆகணும். பார்த்திங்கன்னா அந்த 50க்கு ஏற்ற மாதிரி பிரமிட்ஸ் வந்து பில்ட் ஆகுது. ஓகே, இந்த 10, 11 இல்லை அப்படி வர்றதுனால இந்த இது சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. மற்றபடி வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஸ்டார் பேட்டர்னில் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா ஸ்டார், இப்போ இதுவே வந்து நம்ம ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணலாம். ஸ்டார்னால் இங்கே வந்து இதில் ஸ்டார் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதை கூட ஆட் பண்ணும்போது நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்னா ஸ்டார் ஆட் பண்ணிக்கணும். ஸ்டார் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா 50 டைம்ஸ் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம். இப்படி ஒர்க் ஆகும். இந்த பிரமிட் ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகலை பாருங்கள், அந்த பிரமிட்ஸோட ஷேப் ஏன் அது சேஞ்ச் ஆகிருக்குன்னா, இப்போது 9 வரைக்கும் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து 10 ஆகும், நெக்ஸ்ட்டு வந்து 12 ஆகும். 12 அப்படின்றப்போ அதோட ஸ்பேஸ் வந்து மாறும். அதனால தான் அதுமாரி ஆச்சு. சப்போஸ் நான் இங்கே 100 கொடுக்குறேன்னா இந்த 100க்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஜென்ரேட் பண்ணும் பிரமிட்ஸை. இந்த 100 இருக்கிற பிரமிட்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகே.